தன் கணவன் கோவிலன் மீது திருட்டுக் குற்றம் சாட்டி அரசவை அவரை கொன்றதை அறிந்த கண்ணகி. ஒரு சாபத்தால் மதுரை நகரை எரித்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது. மதுரையை எரித்த பிறகு கண்ணகி பெரியார் வனத்தை அடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. கட்டிடக்கலை. இக்கோயிலின் கட்டுமானம் பாண்டிய கட்டிடக்கலையை ஒத்திருந்தாலும். அது கட்டப்பட்ட காலத்தை பற்றிய உறுதியான பதிவுகள் எதுவும் இல்லை. சேர மன்னன் செங்குட்டுவன்தான் இக்கோயிலை கட்டியதாக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். இலங்கை மன்னன் கஜபாகு உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் சிலை பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. கஜபாகுக கமனி என்றும் அழைக்கப்படும் கஜபாகு பி. சுமார் 114 முதல் 136 வரை. தனது சமய பரோபகாரங்களுக்காகவும் தென்னிந்திய அரசியலில் ஈடுபட்டதற்காகவும் புகழ்பெற்றவர். தற்போது சிதிலமடைந்த நிலையில் இருந்தாலும். கோயிலின் சுற்றுச்சுவர்களிலும் கோயிலுக்கு செல்லும் படிகளிலும். அதன் முந்தைய காலப் பெருமைக்குச் சான்றாக நிற்கும் பெரிய கற்கள் இன்னும் உள்ளன. கோயில் அமைந்துள்ள இடத்தை கருத்தில் கொள்ளும்போது. பிரம்மாண்டமான கற்களையும் கருங்கல் துண்டுகளையும் மலைக்கு கொண்டு வருவதில். எவ்வளவு பெரிய முயற்சி ஈடுபட்டிருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். மங்களா தேவி சிலையை தவிர மற்ற சிலைகளையும் கொண்டுள்ள இந்த கோயில் வளாகம். 4 கற்கட்டிடங்களால் ஆனது. கல் சுவர்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. வளாகத்திற்குள் நுழையும்போது நீங்கள் காணும் முதல் சிலை கருப்பசுவாமியுடையது. இடதுபுறத்தில் சிதிலமடைந்த நிலையில் ஒரு சிவபெருமான் கோயில் உள்ளது. கணபதி பெருமானுக்காக ஒரு கருவறையும் அமைக்கப்பட்டுள்ளது. மங்களா தேவி கோயில் பாழடைந்த நிலையில் இருப்பதால். சித்திரை பௌர்ணமி அன்று நடைபெறும் கோயில் திருவிழாவின்போது. வழிபடப்படும் சிலை பொதுவாக கம்பத்திலிருந்து கொண்டுவரப்படுகிறது. அது பாஞ்சலோகத்தால் 5 உலோகங்கள் ஆனது. கோயிலுக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாகவும். அது மதுரா என்ற கோயில் நகரம் வரை சென்றதாகவும் உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். அந்த ரகசிய பாதை புகழ்பெற்ற மீனாட்சி கோயிலுக்குச் சென்றதாக சிலர் நம்புகின்றனர். மற்றவர்களோ அது பாண்டிய மன்னனின் அரண்மனைக்குச் சென்றதாக கூறுகின்றனர்.